எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சில ஸ்டாக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் பார்க்க போகிறோம். கூடவே இது லாங் டேர்முக்கு இப்போது கன்சிடர் பண்ணுறதுக்கு கரெக்டான லெவலா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போவோம். நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துட்டு போயிடுவோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளே போயிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த 23,300 இந்த லெவலையும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து இன்வேலிட் ஆகிருச்சு. ஸோ இப்போ அதை டெலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது இன்ட்ராடேயில் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெவலான 23,300 பிரேக் டவுன் பண்ணி தான் ஓப்பனே ஆனது. ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரிக்கவரி ஆகி மறுபடியும் அந்த சப்போர்ட் லைனாகவே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்துருச்சு. நேற்று ஏன் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக மாறிச்சு அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் லோவில் இருந்து ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா ஒரு லெவல் கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி ஆகிருக்கு நிஃப்டி. இங்கே பார்த்தீங்களா 0.618 இந்த ரேஞ்சில் வந்து தான் இப்போ நேற்று சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்டில் இருக்கிற 3 பேங்க்ஸை பற்றி நம்ம ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போய் இப்போ ரீடெஸ்ட்டுக்காக கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இது அதிகபட்சம் கீழே வந்துச்சுன்னா 85 இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு கீழே போகும்போது தான் உங்களுக்கு ஃபர்தராக கரெக்ஷன் வரும். லாங் டேர்மாக உங்களுக்கு ஒரு 85ன்றது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அடுத்ததை பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கும் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இப்போ புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டெல்லாம் கிடையாது, புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. இதோட இமிடியேட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 91, 92 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லெவல் தான் இமிடியேட் சப்போர்ட். இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக கரெக்ஷன் வரும். கனரா பேங்க் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் தான் இருக்குது. இது வந்து புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. சப்போர்ட் லெவல் வந்து பவுன்ஸ் பேக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இன்கேஸ் இதை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தாலும் உங்களுக்கு 82 வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ இருக்கிற 91 வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் தான். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 82வாக ஆக்ட் ஆகும். ஸோ இது லாங் டேர்முக்கு ஓகே தான் அந்த ஸ்டாக்ஸு. அடுத்ததான் நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்க போகிறோம். இந்த பேங்க்கை பற்றி நான் ஆல்ரெடி தனியாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி போட்டிருப்பேன். இந்த பேங்க்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ். ஸோ அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு என்ன தான் இது இன்ட்ராடேயில் 3% 2% வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த ஒன்ஸ் இந்த 1020 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அதுவும் வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் இது அடுத்த கட்ட மொமெண்ட்டு கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் இது கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. லாங் டேர்முக்கு ஓகே, கரெக்டான வேல்யூவில் தான் கிடைக்குது. பட் இப்போதைக்கு மேலே ஏறுமானா கிடையாது. 1020 கிராஸ் ஆகணும். கிராஸ் ஆகி க்ளோஸ் வச்சா தான் இது அடுத்த கட்ட மொமெண்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்போ மேலே ஏறும், எப்போ இறங்குனா எது வரைக்கும் இறங்கும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மதர்சன் சுமி வயரிங். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு மல்டிபேகர் ஆகக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இந்த சேனல் பேட்டர்னில் சப்போர்ட்டில் வந்து கிடக்குது. கரெக்டாக சப்போர்ட் வந்து டச் ஆகி பவுன்ஸ் பேக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா தான் உங்களுக்கு 50 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு பிரேக் டவுன் பண்ணாது, ஏன்னா இது லாங் டேர்ம் சேனல் பேட்டர்னு. லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து செயில். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததை வந்து இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதாவது 100 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சை வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்திருக்கு. அந்த சப்போர்ட் லெவலை இப்போது டச் பண்ணி பவுன்ஸ் பேக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது இன்கேஸ் இங்கேருந்து கீழே பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும். அதாவது 83 அடுத்த சப்போர்ட். பட் இங்கேருந்தே பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் 174 and 175
இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பட் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸை வச்சுருக்கிறவங்க வேணும்னா இப்போ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ கரெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா லாங் டேர்மில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கர்நாடகா பேங்க். இந்த பேங்க் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூவும் 10 ரூபா தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 191. ஆனால் உங்களுக்கு புக் வேல்யூ பாருங்கள் 288 இருக்குது. அதாவது புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸ்டாக் பியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.39% இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா தான் இருக்குது. பட் டெக்னிக்கலாகவும் நம்ம செக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர் சைடும் போய் செக் பண்ணி பார்ப்போம். இன்வெஸ்டர் சைடு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எஃப்ஐஐ வந்து டிசம்பர் 2023 கண்டினியூஸாக அவங்களோட ஸ்டாக்கை வந்து குறைச்சிட்டே வராங்க. இப்போ லாஸ்ட்டாக டிசம்பரில் தான் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஎம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாக்கை குறைச்சிட்டே வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா பப்ளிக் கிட்ட தான் அதிகமாக இருக்குது. 68% பப்ளிக் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அந்த ஸ்டாக்கு பொறுமையாக தான் ஏறும். என்ன தான் ஃபண்டமெண்டலாக நல்லா இருந்தாலும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது தான் அந்த ஸ்டாக்ஸு கொஞ்சம் மேலே போகும். இப்போ பார்த்திங்கன்னா பப்ளிக் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக நல்லா தான் இருக்குது. பட் ஏறுறது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறும். இதுக்கு முன்னாடி ஸ்பீடாக ஏறின மாதிரிலாம் இப்போ ஏறிட்டுருக்காது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறும். இப்போ நம்ம இந்த டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். டெக்னிக்கலாக பார்த்தாவும் இது பாருங்கள் லாங் டேர்ம் ஒரு ரெசிஸ்டன்ஸை இப்போ சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. இந்த 191 இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 165 வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபண்டமெண்டலாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்ல கரெக்ஷனில் தான் இருக்குது. சீப்பராக தான் கிடைக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இன்வெஸ்டர் சைடு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாக்கை குறைச்சிட்டே தான் வராங்க. இதே மாதிரி குறைச்சிட்டு வந்தாங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு 165 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 230 இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு வீக்லியில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் அது கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக சீப்பராக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு டெக்னிக்கலாக பாருங்கள். டெக்னிக்கலாக வந்து இப்போ சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இன்வெஸ்டர் சைடு யாரும் இல்லை. ஸோ ப்ரைஸ் மூமெண்ட் வந்து இதுக்கு மேலே அது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி ஸ்பீடாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டாடா பவர். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். பவர் செக்டரில் இது ஒரு நல்ல ஸ்டாக். பட் இப்போ ரீசெண்ட் டைமாக இது கரெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. கரெக்ஷன் முடிஞ்சு இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போது ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் பார்ப்போம். ப்ரீவியஸாக இருந்த லோ இது தான். இங்கேருந்து இந்த ஐயை கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் கிடைக்கும். இங்கே பாருங்கள் கரெக்டாக 0.05 கரெக்டாக ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் 50% கரெக்ஷன் வந்துட்டு இப்போ இது சின்னதாக பவுன்ஸ் பேக் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த ரேலி கண்டினியூஸாக வருமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் டச் பண்ண உடனே அப்படியே இமிடியேட்டாக பவுன்ஸ் பேக் 5% மேலே போயிருக்கு. ஸோ இது ஃபர்தராக மேலே போகுமா அப்படின்றதையும் பார்த்துருவோம். என்ன தான் இது இப்போது இன்றைக்கி 5% மேலே போனாலும் இது ஃபண்டமெண்டலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதோட பிஇ ரேஷியோலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 மேலே இருக்குது. ஸோ இது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரும்போது நம்ம வாங்குறது கரெக்டான டைமாக இருக்கும். அதாவது இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது. அதாவது ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த லாங் டேர்மு இந்த சப்போர்ட் லெவலில் எடுத்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா ஏறும்? நீங்கள் நினைப்பீங்க இப்போது நிஃப்டி வந்து டவுன் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து எல்லா ஸ்டாக்குமே டவுன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த இண்டெக்ஸை பொறுத்து தான் இந்த ஸ்டாக்ஸும் மேலே ஏறுறது கீழே இறங்குது அப்படி பேஸ் பண்ணி போயிட்டுருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது இது வந்து டாடா பவரா? இது வந்து ஒரு பவர் செக்டரு. இப்போ நம்ம பவர் செக்டர் உள்ள இண்டெக்ஸை எடுத்து அனலைசிஸ் பண்ணுவோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள் டாடா பவரோட சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது. கரெக்டாக அதே 50 லெவலில் வந்து சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக்கு. சேம் டைம்ஸ் பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனையும் பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ பாருங்கள் டாடா பவர் வந்து நிஃப்டி 50ல் இல்லை, நிஃப்டி எனர்ஜி அந்த இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ இண்டெக்ஸை பாருங்கள், இண்டெக்ஸோட சார்ட் பேட்டர்னும் அதே சேமில் தான் இருக்குது. உங்களுக்கு டாடா பவரும் அதே சார்ட் பேட்டர்ன் தான். ஸோ இது ஃபர்தராக கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனர்ஜி செக்டரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது தான். லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இங்கே பாருங்கள், எனர்ஜி செக்டாரில் இருக்கிற சார்ட் பேட்டர்னும் அப்படியே தான் இருக்குது, டாடா பவரும் அப்படியே தான் இருக்கும். தெரியுதா? ஸோ இது ஃபர்தராக 300 வந்துச்சுன்னா ஒரு நல்ல பையிங் லெவலாக இருக்கும். இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு, பட் 1, 2 அந்த மாதிரி வேணும்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் பல்க் பையிங் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் கிடையாது. ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் என்னுடைய ஓன் அனாலிசிஸ் மட்டும்தான். இதில் நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டாக்ஸை பற்றி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டாக்ஸை எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். லாங் டேர்முக்கு எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்குது அப்படின்றத இன்னும் ஒரு பிரேக் அவுட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.